வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு குக் வித் கோமாளியில் ஸ்ருதிகா அவங்க பண்ண கோல்டன் ஃப்ரைடு கோவக்காய் வித் பட்டர் மில்க் பிளாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த டிஷ்ஷில் ரொம்ப ஹைலைட் ஆனது அந்த பட்டர் மில்க் பிளாஸ்ட் தான். வாயில் போடும்போது கட்டியாக சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். நம்ம வாயில் போட்ட உடனே அப்படியே தண்ணியாக மாறிடும். ஸோ இந்த சூப்பரான பட்டர் மில்க் பிளாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 1/4 கப் அளவுக்கு தயிரை ஒரு மிக்சியில் சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டியான இந்த தயிரோட 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா நம்ம மோரோட பெருங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, இஞ்சிலாம் சேர்த்து அரைப்போல் அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். நான் பிளெயினாக தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஊற்றிட்டு கிட்டத்தட்ட 2லேருந்து 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. அப்போ தான் நல்லா இந்த மாதிரி கட்டியாகும். அடுத்து நார்மலாக இந்த இடிக்கல்ல கல் இருக்கும்ல, அதை வச்சு இந்த மாதிரி தட்டினீங்கனாலே எல்லாம் நல்லா உடஞ்சி வந்துடும். இல்லைனா வேறு ஏதாவது கரண்டி இல்லை ஸ்பூன் வச்சு கூட எடுத்துக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். வாயில் போட்ட உடனே அப்படியே அந்த மோரோட டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். அடுத்து நாம் கோல்டன் ஃப்ரைட் கோவக்காய் பண்ணுறதுக்கு ஒரு 6 கோவக்காவை இந்த மாதிரி 2 கட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சை பழம் இல்லைன்னா நீங்கள் நார்மல் லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கிட்டத்தட்ட 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறணும். இதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போடுறேன். இதில் ஆல்ரெடி மஞ்சள் இருக்குன்றதுனால நான் மஞ்சத்தூள் சேர்க்கலை. நீங்கள் நார்மல் வெறும் மிளகாய் தூள் யூஸ் பண்ணிங்கன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இதோட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம கோவக்காவை போட்டு மேலே கோட் பண்ணும்போது இந்த மாவு அதில் நல்லா ஒட்டும். ஃப்ரை பண்ணும்போதும் நல்லா மொறுமொறுன்னு உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இதில் நம்ம ஊற வச்சுருந்த இந்த கோவக்காவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா சைடுமே கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பில் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த கோவக்காய் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம கோவக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா அவுட் சைடில் மட்டும் சீக்கிரமாக கோல்டன் கலர் வந்துடும், உள்ளே கோவக்காய் வேகாமல் போயிடும். ஸோ கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட கோவக்காய் எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. மேலேயும் நல்ல கோல்டன் கலர் வந்துடுச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட கோல்டன் ஃப்ரைட் கோவக்காய் ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே நம்ம பட்டர் மில்க் பிளாஸ்ட்டும் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டார்டர் ரெசிபி ட்ரை பண்ணோம்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி குக் வித் கோமாளியில் இருக்க எல்லா ரெசிபீஸுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.